அப்படின்னா டெக்னிக்கல் அனலைஸ்னாலே நான் ஏன் வந்து நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும், நிறைய கற்றுக்கணும், டெக்னிக்கலாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த மார்க்கெட் போனாலும் நம்மளால் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். எந்த மார்க்கெட் மீன்ஸ் கிரிப்டோவில் இருந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ண போனால் கூட உங்களால் வந்து எந்த வித பயமும் இல்லாமல் உங்களால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்லி நம்ம சார்ட் அனலைஸ் ரொம்பவே முக்கியம். சார்ட் அனலைஸில் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஒன்றும் இல்லை கைஸ், சிம்பிள் விஷயம் தான். நிறைய பேர் நினைப்பீங்க ஒரு பாட்டம் ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும், இல்லைனா ஒரு டாப் ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கும். ஆனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பொதுவாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸோட மனநிலை, மக்களோட எமோஷன் தான் ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ மார்க்கெட்டோ ஓவரால் எல்லாமே வந்து மக்களின் மனநிலை. ஓகேவா, அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஓகே சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட் 100 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சில் பீப்புள்ஸ் வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, பை பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து அப் ஆகி போயிட்டே இருக்கு. ஓகேவா, ஒரு மார்க்கெட் அப் ஆகி போயிட்டு இருக்குன்னா என்னன்னா அப் அண்ட் டவுனில் தான் இருக்கும். பை செல் ரெண்டுமே நடந்தால் தான் ஒரு மார்க்கெட் அப் ஆகும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும். எந்த மார்க்கெட்டுமே வந்து ஸ்ட்ரைட்டாக அப் ஆகி போகாது. என்னையுமே வந்து ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்டில் தான் ஒரு மார்க்கெட் வந்து அப் ஆகி போகும். ஓகேவா, சரி ஓகே, அப் ஆகி போகுது. 100 ரூபாய் வாங்கின மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் 200 ரூபாய் ரேஞ்ச் போனோம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல் பண்ண தொடங்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு காயின் நம்ம 100 ரூபாய் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா 200 ரூபாய் வந்துட்டு ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி செல் பண்ணுவாங்க. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா இந்த காயினோட ஒர்த்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி செல் பண்ண தொடங்குவாங்க. ஓகேவா, ஸோ பையிங், அதாவது பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்து பை பண்ணுற ஏரியா ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் உள்ள ஏரியா. ஓகேவா, அதாவது டிமாண்ட் ஆர் சப்போர்ட், அந்த ரேஞ்சு தான் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். ஓகேவா, எந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் பீப்புள்ஸ்லாம் வந்து அந்த காயின் ஒர்த்து இவ்வளோ தான், இல்லைனா இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இந்த காயினுக்கு ஒர்த்து இதுக்கு மேலெல்லாம் போகிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சி செல் பண்ண தொடங்குறாங்களோ அந்த ஏரியா சப்ளை ஏரியா. ஓகேவா, சப்ளை ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு மக்களோட மனநிலையை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. ஓகேவா, ஒரு சார்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். சரி ஓகே, 200 ரூபாய் காயின் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எல்லாரும் செல் பண்ண தொடங்குறாங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக அப் அண்ட் டவுன்லேயே டவுன் ஆகி செல் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் 150 ரூபா ரேஞ்ச் வந்துட்டு. ஓகேவா, ரேஞ்ச் வந்தோன்னா மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன்லேயே அந்த ரேஞ்சிலேயே நிற்குது. அப்போ 100 ரூபாய்க்கு பார்த்தவங்களுக்கு 150 ரூபா பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம 100 ரூபாய்க்குலாம் வாங்கினோம், 150 ரூபாய் அதிகம்னு தோணும். ஆனால் 200 ரூபாய் ரேஞ்சில் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு 150 ரூபா ரேஞ்ச் என்ன ஆகும்? 50 ரூபா சீப்பாக இருக்குது, இந்த டைம் வாங்கினாதான் உண்டு, இல்லைன்னா வந்து மார்க்கெட் வந்து அப்பாகி போயிடும் அப்படின்னு மைண்ட் செட் இருக்கும். ஐயா, ஸோ இந்த ரெண்டு பீப்புள்ஸுக்கு நடுவில் யார் வந்து காம்படிஷன், யார் வந்து மார்க்கெட்டை அப் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும், யார் வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகும் ஆர் பிரேக் அவுட் ஆகி கீழே 100 பொறுத்து வரும். ஓகேவா, சரி இந்த ரெண்டு பேருக்கு நடக்கிற காம்படிஷன் அதுதான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் சோனா ஃபார்ம் ஆகும். அக்குமுலேஷன் சோனா என்ன அப்படின்னா ஒரு பெரிய ட்ரேடர்ஸ் ஒரு மார்க்கெட்டில் என்ட்ராகி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பெரிய பல்காக ஒரு அமௌண்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய், ஒரு 10-20 பிடிசி வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்கணும், பெரிய ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னா 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா மார்க்கெட் 160 ரூபா போயிட்டுனா திரும்ப அவருக்கு அந்த 60 ரூபாய்க்கு மேலே வாங்கினா அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ல கம்மியாகும். ஓகேவா, ஸோ அவர் என்ன நினைப்பாருன்னா 150 ரூபா ரேஞ்சிலேயே வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னா அப்பாக அந்த மார்க்கெட்டை வந்து ஒரு ரேஞ்ச் போனதும் ஒரு 160 ரூபா போனதும் செல் பண்ணி டவுன் பண்ணுவார். ஓகேவா, ஐ மீன் நாட் ஒன்லி ஒரு சிங்கிள் பர்சன், ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ். ஓகேவா, அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நிறைய மெம்பர்ஸ் அப்படி குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வந்து ஒரு அப் அண்ட் டவுன்லேயே ஒரு மார்க்கெட்டை அப்பாகி பெரிய லெவல் மூவ்மெண்ட் ஆக விடாம ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க. ஓகேவா, அப்படி அந்த கண்ட்ரோலில் வச்சிருக்க ஏரியா தான் அக்குமுலேஷன் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பெரும்பாலும் அக்குமுலேஷன் சோன், டிமாண்ட் ஏரியா, சப்போர்ட் ரேஞ்ச் எல்லாமே திட்டத்திட்ட சேம் தான். ஓகேவா, அப்போ இந்த பாட்டம் ரேஞ்சை நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏற்கனவே நம்ம 100ல் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் சொன்னேன். அப்போ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி கீழே வர விடலை. ஓகேவா, ஒரே ஏரியாவில் நிற்குது. ஸோ இந்த பாயிண்ட் இப்போ உள்ள ரேஞ்ச் படி இதுதான் சப்போர்ட் பாயிண்ட். ஓகேவா, அப்போ இது 100 ரூபாய் ரேஞ்ச் எது அடுத்த சப்போர்ட் பாயிண்ட். ஓகேவா, இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 100 ரூபாயை பார்த்து வரும். ஓகேவா, சப்போர்ட் பாயிண்ட். சரி, அப்போ ஒரே குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் நிற்குதே, அப்போ இந்த ரேஞ்ச் டச் பண்ணி டவுன் ஆகுது, அப்போ அது என்ன பாயிண்ட் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அதாவது செல்லர்ஸ் வந்து நிறைய பேர் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே விடாம செல் பண்ணி டவுன் பண்றாங்க
அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அப்போ இங்க ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தோம்ல 5, அது வந்து ரெசிஸ்டன்ஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட பிரேக் அவுட் பண்ணி மேல போகுதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்து இந்த பாயிண்டை பார்த்து வரும் அப்படின்னு வந்து நம்ம மார்க்கெட்ல ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகேவா? என்னைக்குமே டெக்னிக்கல் அனலைஸ் பெரும்பாலும் வந்து ப்ரீவியஸ் டேட்டா வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ப்ரீவியஸ் டேட்டானா இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இந்த ஹை மார்க்கெட் போகலாம் அப்படின்னு வந்து ப்ரிடிக்ட் பண்றது. ஓகேவா? சரி, அப்போ இந்த அக்குமுலேஷன் சோனை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சுனாலே எல்லாருக்கும் தெரியும் மார்க்கெட் வந்து அப் ஆகும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படி தானே, இது சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன் அப்படி தானே. இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பாருங்க 2 நேரம் டச் பண்ணிருக்கு, ஆனா பிரேக் அவுட் பண்ணி மேலே போகல. 3வது நேரம் டச் பண்ணிருக்கு, பிரேக் அவுட் பண்ணிட்டு. ஓகேவா? இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த நேரம் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும், எந்த நேரம் பிரேக் அவுட் பண்ணாம டவுன் ஆகும், அது தெரிஞ்சுக்கணும். அதை நான் வந்து அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு மேலே போகும்போது என்ன ஆகும், திரும்ப வந்து அப் ஆகும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படிதானே. ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் அஸ் சப்போர்ட் பாயிண்டா ஆக்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து இந்த சப்போர்ட் இங்க பார்த்துருக்கத இனி எப்போ எடுக்கணும், இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டை இனி சப்போர்ட்டா எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த சப்போர்ட் பாயிண்டா எடுத்துக்கணும். அப்போ இது சப்போர்ட் 1, இது சப்போர்ட் 2, ஃபைனலா 100 ரூபாயில இருந்து சப்போர்ட் 3. ஓகேவா? இப்படிதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னா இது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டை பிரேக் அவுட் பண்ணிட்டனாலே அந்த பாயிண்ட் சப்போர்ட் பாயிண்ட். அப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு நமக்கு தெரியும், இந்த ரேஞ்ச் இந்த பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு, அந்த பாயிண்ட் தான் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து அந்த பாயிண்டை நோக்கி அப் ஆகி போகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனதும் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்து மார்க்கெட்ல செல் பண்ண தொடங்குவாங்க. செல் பண்றது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்குமுலேஷன் சோன் எப்படி செல் பண்ணாங்களோ அதே மாதிரி செல் பண்ணுவாங்க. ஒரு குரூப் பை பண்ணுவாங்க, ஒரு குரூப் செல் பண்ணுவாங்க. அந்த ஒரு காம்படிஷன் வந்து அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். அது வந்து என்ன சோன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சோன். ஓகேவா? இது வந்து அக்குமுலேஷன் சோன், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சோன். பாட்டம்ல ஃபார்ம் ஆகுறது பெரும்பாலும் அக்குமுலேஷன் சோனா இருக்கும். ஒரு டாப்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகுறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சோனா இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் சோன் ஆர் சப்ளை அதிகமாக உள்ள ஏரியா ஆர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். ஓகேவா? அப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அப்போ அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சோனை பிரேக் அவுட் பண்ணி திரும்ப டவுன் ஆகுமா அப் ஆகுமா அப்படின்னு தெரியணும். அது தெரியறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் திரும்ப வரும். ஏன்னா இது வந்து இப்போ சப்போர்ட். ஓகேவா? இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கு. ஓகேவா? இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பார்த்து வரலாம். இந்த பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டை பார்த்து வரும். இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டை பார்த்து வரும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காமனா எல்லாரும் என்னன்னு எல்லாரோட மைண்ட் செட்டும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து மூவ் ஆகுறதுனால ஒன்லி அதனால மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன் ஆகி வருது. ஓகேவா? சும்மா வந்து இந்த சப்போர்ட்டை பார்த்து வரோம் அப்படின்னு கிடையாது. எல்லா பீப்புள்ஸும் என்ன நினைப்பாங்கன்னா இந்த மார்க்கெட்டை கண்டிப்பா இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டை பார்த்தா மார்க்கெட் போகும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க. இப்படி செல் பண்ற ஒரே காரணத்தினால தான் மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஆகி அடுத்த சப்போர்ட் பாயிண்டை பார்த்து வருது. ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் ஆகுது அப்படின்னு வந்து என்னைக்குமே நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த கண்டிஷன்ல மார்க்கெட் இருக்கு. அடுத்த கண்டிஷன் மார்க்கெட் வந்து அப் ஆகி போகுமா டவுன் ஆகி போகுமா அப்படின்னு தோணும். அப்போ நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இது சப்போர்ட் பாயிண்ட் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அப் ஆகி போகும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து இப்படி போகுது அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும்னா கண்டிப்பா மேக்சிமம் மார்க்கெட் வந்து அப் ஆகி தான் போகும். ஓகேவா? அப்போ நம்ம அடுத்து என்ன எடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம், இது சப்போர்ட் பாயிண்டா எடுத்திருக்கோம், இது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா எடுத்திருக்கோம் அப்படிதானே. அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா இது இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் அஸ் சப்போர்ட் பாயிண்ட். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து சப்போர்ட் பாயிண்ட். இப்போ நம்ம பாருங்க இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட், இது தேர்ட் சப்போர்ட், இது ஃபோர்த் சப்போர்ட், இது ஃபிஃப்த் சப்போர்ட். ஓகேவா? இப்படிதான் வந்து சப்போர்ட் பாயிண்ட் எடுக்கணும். அதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா S1 S2 S3 S4 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, மார்க்கெட் வந்து அப் ஆயிட்டு சப்போஸ் இந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆகி போகுது, இதை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? பிரேக் அவுட் பண்ணி டவுன் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்,
அதாவது இது வந்து சப்போர்ட் பாயிண்ட் அப்படிதானே. இந்த சப்போர்ட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆயிட்டு அப்படின்னா இந்த பாயிண்ட் இப்போ வந்து கீழே வந்துட்டு ஓகேவா, பிரேக் அவுட் பண்ணி டவுன் ஆயிட்டு, அப்போ இந்த பாயிண்ட் தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஓகேவா, அதாவது R1. அப்போ இந்த பாயிண்ட் எது, R2. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எடுக்கணும். சப்போர்ட் பாயிண்ட் எப்படி எடுக்கிறோமோ அதே போல தான் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எடுக்கணும் ஓகேவா. சரி, அப்போ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகி கீழே பார்த்து வருது அப்போனா நமக்கு தெரியும் இந்த பாயிண்ட்டை நோக்கி மார்க்கெட் வரலாம் ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஃபஸ்ட்டு எடுக்கணும் ஓகேவா. அப்போ நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளை அதிகமாக உள்ள ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கும், ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக உள்ள ஏரியா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி அக்குமுலேஷன் சோன் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். அக்குமுலேஷன் சோனை எப்போ பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதோ, அதாவது அக்குமுலேஷன் சோனில் வர ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதோ மார்க்கெட் வந்து நல்லா அப் ஆகி போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம். இது வந்து நான் ஜஸ்ட் சார்ட் படி சொன்னேன். இனி வந்து மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் காமிக்கிறேன் ஓகேவா. ஏன் மார்க்கெட்டில் நான் காமிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அக்குமுலேஷன் சோன் அப்படின்னு தானே சொன்னேன். சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னா சப்போர்ட் பாயிண்ட் எல்லா நேரமும் இப்போ பாருங்க 150 ரூபா 150 ரூபாயில டச் பண்ணி 150 ரூபான்னு தான் என்னைக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி நடக்காது. இதுலயும் பிளே பண்ணுவாங்க. இங்க பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னா, சடனா ஒரு பாயிண்ட் டவுன் ஆகி 140 வரைக்கும் போகும். இதுல வந்து லைட்டா அப் ஆகி ஒரு 170 வரைக்கும் போகும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்லாம் அடிக்கடி இந்த சப்போர்ட் பாயிண்டே நடக்கும், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டே நடக்கும். அது நடக்கிறதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இதுதான் சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய புது ட்ரேடர்ஸ் பிகினர்ஸ் இவங்களுக்குலாம் தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, செல் ஆகிட்டு இருக்கு, கிரீன் ரெட்லேயே மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே கீழே சப்போர்ட் பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணியும் செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ டவுன் ஆகும். ஒன் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் பிளே நடக்கும்போது ஒரு ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து ஒரு நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருப்போம் ஓகேவா. 150 ரூபாயில் வாங்கிட்டு 140 ரூபாயில் போட்டிருப்போம் ஓகேவா. ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த 140 ரூபா ரேஞ்சில் நிறைய காயின் வந்து செல்லுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் சொல்லிக்கலாம், இல்லை வேல்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக வந்து இந்த இடத்துல சடனாக ஒரு பெரிய செல் ஆர்டர் போடுவாங்க. செல் ஆர்டர் போட்டு டோட்டலாக நம்ம போட்டிருக்க ஸ்டாப் லாஸை ஃபுல்லாக பை பண்ணிப்பாங்க ஓகேவா. ஸோ அவங்க வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்காக மேனுவலாக அவங்க வந்து ஒரு பிளே பண்ணுவாங்க. அந்த பிளே தான் வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து சடனாக ஒரு அப் ஆர் டவுன் ஓகேவா. இது வந்து செகண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் சொன்னேன், செகண்ட் ரீசன். ஸோ இந்த 2 ரீசன்னால தான் மோஸ்ட்லி வந்து இந்த சப்போர்ட் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாமல் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்லேயே வந்து ஒர்க் ஆகுது ஓகேவா. சில நேரம் பாருங்க இப்படியும் ஒர்க் ஆகும். இது 150 ரூபா சப்போர்ட் இருக்கு, இறங்கிக்கிட்டே வந்துருக்கோம். 140 ரூபா வந்ததுமே 160 ரூபா வந்ததுமே மார்க்கெட் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகி போயிடும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஹெவி பையிங் ப்ரெஷர் ஓகேவா. ஹெவி பையிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா என்ன நினைப்பாங்க ட்ரேடர்ஸ், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 150 ரூபால வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ஆகி போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்பவே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி 160 ரூபாலே வாங்க தொடங்குவாங்க. அந்த 160 ரூபாயிலேயே நிறைய பேர் வாங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரேஞ்ச்லயே 160லயே ரிட்டர்ன் ஆகி போயிடும் ஓகேவா. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடாது. அதில் குறிப்பிட்ட 5 to 10% அப் ஆர் டவுன் வந்து மார்க்கெட்டில் நிறைய டைம் நடக்கும். நீங்கள் 150 ரூபா தான் வரும் அப்படின்னு பெர்ஃபெக்டாக நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லா டைமும் வராது, ரேராக வரும், வராமலும் இருக்கலாம் ஓகேவா. ஸோ இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக பிளே நடக்கும். பிளே நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட்டில் வந்து சீக்கிரமாகவே 150 தான் சப்போர்ட் பாயிண்ட்னா 160லே ரிட்டர்ன் ஆகி போகும். சில நேரம் 150 தான் வந்து நல்ல சப்போர்ட்னா 140 வரைக்கும் டவுன் ஆகி கூட ரிட்டர்ன் ஆகி போகும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிருந்தா மட்டும் தான் அனலைஸ் நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக ட்ரேட் எடுக்க முடியும். சரி, நான் இதை வந்து லைவ் மார்க்கெட்டில் காமிக்கிறேன். இதில் வந்து இதை ஏன் இந்த இடத்துல அடுத்த டவுட் உங்களுக்கு வரும், என்ன வரும் அப்படின்னா, 150 ரூபாய்க்கு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு, 140 வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகுமா அல்லனா கீழே டவுன் ஆகி போகுமா, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். பெரும்பாலும் அதை எப்படி முடிவு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்க்கெட்டில் காமிக்கிறேன் ஓகேவா. நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நான் என்ன காயின் எடுத்திருக்கேன் ஓகேவா, WTC இந்த காயின் நான் எடுத்திருக்கேன். இந்த காயின் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவு ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்க,
சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பாட்டம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வந்ததும் மார்க்கெட் வந்து டச் பண்ணி அதை தாண்டி டவுன் ஆக விடாம திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? இந்த பாயிண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இதுல டச் பண்ணி மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, அதே ரேஞ்சில் டச் பண்ணி ரிட்டர்ன் ஆயிருக்கு. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, அதே ரேஞ்சில் டச் பண்ணி ரிட்டர்ன் ஆயிருக்கு. இது வந்து பெர்ஃபெக்டா சப்போர்ட் பாயிண்ட் ஒர்க் பண்ணிருக்கு. எந்த வித பிளேயும் நடக்கல. ஓகேவா? பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. ஐ மீன் நான் ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, கீழே வர ஒரு பிளே நடந்து டவுன் ஆகும், பிளே நடந்து அப் ஆகும், அந்த மாதிரிலாம் சொன்னோம்ல. ஸோ இதுல வந்து எந்த வித பிளேயும் நடக்கல. கிளியரா 3 நேரம் சப்போர்ட் பாயிண்ட் டச் பண்ணி அப் ஆயிருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு ட்ரிப்பும் டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து அப் ஆகி போயிருக்கு. ஓகேவா? சரி, இதுல வந்து நான் அடுத்து காமிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்ப்போம். ஓகேவா? இங்க பாருங்க, இதை வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பாருங்க, இதுல வந்து கிளியரா தெரியும் பாருங்க, ஒரு சின்ன பிளே தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பாருங்க, இந்த ரேஞ்ச் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா போய் என்ன நடந்திருக்கு பாருங்க. இந்த ரேஞ்ச் போய் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. அடுத்த ரேஞ்ச் பாருங்க, நீங்க வந்து இந்த பாயிண்ட் தான் சப்போர்ட் அப்படின்னு நினைச்சு, இந்த பாயிண்ட் தான் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பாருங்க, அடுத்து அப் ஆயிருக்கு. ஸோ இந்த அப் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு, ஸோ கண்டிப்பா இது வந்து சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் வந்து அப் ஆகி மேலே அப்படி போகும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா மார்க்கெட் வந்து போகல, டவுன் ஆயிட்டு. ஓகேவா? ஸோ இதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ்டிக். கேண்டில்ஸ்டிக்கை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ண தெரியணும். பெர்ஃபெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா உங்களால இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதை பத்தி நான் வந்து டீட்டெயிலா செகண்ட் வீடியோல நான் வந்து காமிக்கிறேன். எந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஃபேக்கா பிரேக் அவுட் பண்ணுது, எந்த பாயிண்ட் ரியலா பிரேக் அவுட் பண்ணி உண்மையிலேயே இந்த பிரேக் அவுட் பண்ணி அப்பா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படி தானே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க பிரேக் அவுட் பண்ணல, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணிருக்கு. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க பிரேக் அவுட் பண்ணிருக்கு, ஆனா அப்பாகி போகல. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்ட். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் டச் பண்ணி டவுன் ஆயிருக்கு. ஆனா ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஏன் இந்த ஏரியால பிரேக் அவுட் பண்ணல, ஏன் இந்த ஏரியால பிரேக் அவுட் பண்ணிருக்கு, அது கண்டிப்பா தெரியணும். அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட்லயும் ஏன் இந்த ஏரியா இங்க பாருங்க 2-3 நேரம் டச் பண்ணி வந்திருக்கு. ஆனா இங்க பாருங்க சப்போர்ட் பாயிண்ட். ஓகேவா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணிருக்கு, இந்த பாயிண்ட் பாருங்க. ஓகேவா? டச் பண்ணிருக்கா, இந்த பாயிண்ட் டச், செகண்ட், தேர்ட், 3 நேரம் டச் பண்ணிருக்கு. ஆனா 4ஆவது நேரம் டச் பண்ணும்போது பாருங்க கீழே வரைக்கும் பிளே நடந்திருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் திங். அடுத்து பாருங்க 5ஆவதும் வந்து மேல வரையும் போயிருக்கு. அதாவது இங்க எப்படி ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல ஒரு விக்கு மேல வர போயிட்டு வந்திருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் சப்போர்ட் பாயிண்ட்லயும் நடந்திருக்கு. ஆனா மார்க்கெட் வந்து அதை தாண்டி கீழே போகல. ஓகேவா? அதுக்கு ஏன் ரீசன், அதை எப்படி பெர்ஃபெக்டா ஃபைன் பண்ணணும், அதை ஃபைன் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால டவுன் ட்ரெண்ட்ல ஷார்ட்டோ ஆர் அப் ட்ரெண்ட்ல பை காலோ எடுக்க முடியும். ஓகேவா? அதை பத்தி பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.